படம் வேற லெவல் தான் தெரிய விட்டாங்க எல்லாருமே. விஷால்னாவும் பயங்கரம் பண்ணிட்டாரு, சந்தானம் அதை விட பயங்கரம். இந்த படம்லாம் வந்து இவ்வளோ வெயிட் பண்ணி பார்த்தது தவமா இருந்து தவம் இந்த மாதிரி. ஸோ வேற லெவல். பாப்பா எல்லாமே நல்லா இருக்குண்ணா, எதுலயும் குறை கிடையாதுண்ணா. சார் படத்துல என்ன இருக்கும்? ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்கு, காமெடி வேணுமா காமெடி இருக்கு, கிளாமர் வேணுமா கிளாமர் இருக்கு, ரெண்டு ஹீரோயின் வேணுமா ரெண்டு ஹீரோயின் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஃபுல் பேக்கேஜ். இந்த பொங்கலுக்கு ஃபுல் பேக்கேஜ். பழைய விஷால பார்க்கலாம், தாமிரபரணி விஷால பார்க்கலாம் இதுல. ஆமா, இப்ப இருக்கிற ஃபைட் எல்லாம் அந்த எகிரி குச்சி கால் வந்து கழுத்துக்கு மேல போகாது, அப்பெல்லாம் அப்படியே கழுத்துல அடிக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் இருக்குது. நல்லாவே இருக்கு. சீனுக்குமே வந்து தியேட்டரே வந்து கேலப்பா தான் இருந்தது. எங்கேயுமே நம்ம வந்து சிலிக்க ஒரு மாதிரியா வந்து என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வைக்கல. எல்லா இடத்துலயும் வந்து கேலப்பாவே வச்சிருந்தாங்க படம். சந்தானம் காமெடி, ஓஜி சந்தானம் காமெடி ஓஜி தான். ஒரு கவுண்டர் ஒர்க் அவுட் ஆச்சு. மனோபாலா சார் சொல்றேன், மனோபாலா சார் இல்ல, அவர் இருந்தாருன்னா அவரை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாங்க எல்லாருமே. நீங்க பார்த்தாலே சிரிச்சுட்டு தான் இருப்பீங்க, அவர் ஃப்ரேம்ல வந்தாலே நீங்க சிரிச்சுட்டு தான் இருப்பீங்க, அந்த மாதிரி இருக்கு படம். சார் விஜய் சார் மியூசிக் நல்லா இருக்கு, பாட்டு நல்லா இருக்கு. அதாவது இந்த 90s கிட்ஸ் பிள்ளைங்க அப்படின்னு இருக்காங்களே, மை டியர் லவர் பாட்டுக்கு வந்து அந்த அளவுக்கு உட்காந்து என்ன பண்ற எல்லாரும் உட்காந்து பாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. இல்ல மிச்ச படங்கள்லாம் பார்க்கணும். இப்ப வணங்கான்னு அவங்க அந்த ட்ராக்ல இருந்தது. கேம் சேஞ்சர், அது சங்கரின் கேம் சேஞ்சர்ல சங்கர் கேம் ஓவர், அவ்வளவுதான். நோ கமெண்ட்ஸ். இது ஃபுல் பேக்கேஜ்னா அதான். இந்த பொங்கலுக்கு ஃபுல் பேக்கேஜ் ஃபேமிலியா பார்க்கலாம். சரிண்ணா. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா சொல்லலாம். சந்தான காமெடிலாம் நம்ம ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒரு வல்லவனுக்கு அப்புறம் சந்தானம் வந்து எப்பவுமே அடுத்தடுத்து கொடுத்துட்டே இருப்பார்ல, அந்த காமெடியில எனக்கு ஹீரோவா பாக்குறத விட சந்தானத்தை ஒரு காமெடியன் அப்படின்னு பாக்குறது வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அவர் காமெடியனா இருந்தா நல்லா இருந்திருக்குமே இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஸ்கூல் படிக்கும் போது ரிலீஸ் ஆகும் நினைச்சது. இப்போ நான் ஸ்கூல் முடிச்சு ஒர்க்கே போக ஆரம்பிச்சிட்டேன். ஆஃப்டர் 12 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு விஷால். இப்போ ரீசெண்டா அந்த கையெல்லாம் நடுங்குச்சு, அந்த இன்டர்வியூலாம் பார்த்துட்டு இதை பார்க்கும்போது ரொம்ப அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிச்சு, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பட் ஆனா மாஸ் பண்ணிட்டாரு. ஒரு பொங்கலுக்கு ஒரு நல்ல சூப்பர் ஹிட் படம் அப்படின்னா விஷால் படம் சொல்லலாம். சாங்ஸ்லாம் வந்து இந்த சாங்ஸ் போர் அடிக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை. நான் எல்லா சாங்ஸுமே வந்து சூப்பரா இருந்துச்சு. பட் அர்த்தம் அப்படின்னா ஓகே தெரியல. பட் ஆனா சாங்ஸ் வைப் பண்ணலாம். இதுக்கு அர்த்தம் தேடணும் அப்படின்னா தெரியல. பட் வைப் பண்ணலாம், நல்லா வைப் பண்ணலாம். போர்லாம் அடிக்கல. நான் எனக்கு சும்மா கொஞ்ச நேரம் கூட போர் அடிக்கல. தண்ணி குடிக்கிறது கூட ஏஞ்சி பார்க்க மனசு இல்ல. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமாண்ணா, அது ரொம்ப அது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா நம்ம விஷாலே இப்போ ரீசெண்ட் இன்டர்வியூல வந்து கையெல்லாம் நடுங்குச்சு. அவங்கள பார்க்கும்போது அவர் உயிரோட இருக்காரு, அவருக்கே நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம். பட் இறந்தவங்க எல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு இருக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. மனோபாலா சந்தானம் காம்போலாம் சும்மா ஐயோ சொல்லவே வேணாம், அந்த மாதிரி இருந்துச்சு. மனோபாலா காம்போ கலகலப்பு 2க்கு அப்புறம் வந்து கலகலப்புல வந்து மனோபாலாவோட சந்தானம் காம்போ வந்து அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த படத்துல வந்து சூப்பரா இருக்குண்ணா, வேற லெவல். மனோபாலா காமெடிலாம் ஐயோ வச்ச வேற லெவல். ஆமா, அது வந்து ஸ்கூல் படிக்கும் போது பார்த்தது அந்த சாங். அது எப்படா வரும் எனக்கு அந்த படம் தான் இந்த படமானே தெரியல, நான் மறந்தே போயிடுச்சு. என் தம்பி சொல்லி தான் தெரியும் அந்த படம் தான் இந்த படம்னு சொல்லிட்டு. சாங் நல்லா இருந்துச்சுண்ணா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் ஃபேமிலியா பார்க்கலாம், நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ ப்ரோ. சூப்பரா இருக்கு, அருமையா இருக்கு. ஆஃப்டர் லாங் டைம் நல்ல ஒரு பவர் பேக்டான ஒரு படத்தை பார்த்தோம். மை டியர் லவ்வர் நீ சூப்பர் டக்கரு. படம் அருமையா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்டர்டைன்மெண்டா இருந்துச்சு, ஃபன்னு, காமெடி, ஆக்ஷனு, ஒரு ட்ராமா, அதுதான் சந்தோஷினாலே அது எல்லாமே அப்படி இருந்துச்சு. எனக்கு கலகலப்பு 3 பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஐ மிஸ் சந்தானம், அவ்வளோதான் சொல்லணும். அவரோட காமெடி எல்லாமே ஹீரோவா நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. பட் ஆனால் காமெடியா பண்ண இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். we miss him actually. ஆனால் அந்த மாதிரி ஒரு காமெடி, லெஜெண்டரி காமெடின்னு இதுக்கு மேலே வருவாரான்னு தெரியாது. எல்லாருக்கும் வயசாயிடுச்சு, எல்லாரும் போகிறாங்க. எல்லாருமே கம்பேக் கொடுத்தா நல்லா இருக்கும், அவ்வளோதான் ப்ரோ. அதுதான் ப்ரே, டம்பக்கி டம்பா அந்த மாதிரி தான் இருந்துச்சு. வேற மாதிரி ப்ரோ, வைப்பு வேற மாதிரி. சீரியஸா ப்ரோ, கிளைமேக்ஸ் ஃபைட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஜோனர். பழைய படம் நம்ம விஷால் அந்த ஜோனரில் இருக்கும்ல, 2010 அந்த மாதிரி வந்தது, அதில் அந்த மாதிரி எல்லா படமும் அதில் அருமையாக இருக்கு ப்ரோ. கண்டிப்பாக பார்க்கலாம், ஜாலியாக பார்க்கலாம். பாருங்க சண்டே எவ்வளோ கூட்டத்தில் வந்திருக்காங்க அப்படின்னு. கண்டிப்பாக இந்த பொங்கலுக்கு விஷால் படம் செம்ம ட்ரீட்டாக இருக்கும். தேங்க்யூ. படம் அருமையாக இருக்கு. அப்படியே ஒரு சின்ன பாடல்லேருந்து போயிடலாம்.
டியர் விஷாலு மதகஜ ராஜா சூப்பரு புரட்சி தளபதி டியர் விஷாலு மதகஜ ராஜா டாப்பரு பொங்கலுக்கு டாப்பரு சுந்தர் சி டைரக்ஷன் விஜய் ஆண்டனி மியூசிக் சந்தானம் காமெடி டக்கரு கம்மன்சி என்ஜாய் படம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் பயங்கரமான காமெடிங்க. ஒரு பெரிய ஸ்டார் கூட்டமே நடிச்சிருக்காங்க. பொங்கலுக்கு ஒரு மன திருப்தியா ஒரு படம் பார்க்கணும்னா மதகஜ ராஜா வந்து பாருங்க. கண்டிப்பா வேற லெவல்ல இருக்கு. எல்லாருமே பின்னி பெடல் எடுத்திருக்காங்க. சரியான காமெடி படம், சூப்பரா இருக்கு. பயங்கரம் வேற லெவல் சொல்லலாம். சந்தானனாலே வேற லெவல் காமெடி தான். பயங்கரமா இருக்கு. சரியான ஜாலியா இருந்துச்சு. ஃபுல்லா ஃபேமிலியோட பயங்கரமா. பொங்கலுக்கு ஒரு நல்ல படம்னா இது மட்டும்தான். மற்ற படம்லாம் பார்த்தோம், நல்லா அந்த அளவுக்குலாம் நல்லா இல்லை. இந்த படம் ரொம்ப ரொம்ப சூப்பர். தேங்க்யூ. ஆக்சுவலாக சீரீஸ் சூப்பரான ஒரு படம், நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான காமெடியான ஒரு படம். ஆக்சுவலாக நல்ல ஒரு கமர்ஷியலான படம். நீங்கள் வேறு எதுவும் லாஜிக் எதுவுமே எதிர்பார்க்காம நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும். பட் கொஞ்சம் குழந்தைங்கள லைட் அவாய்ட் பண்ணிக்கங்க, ஏன்னா கொஞ்சம் அடல் கண்டென்ட்லாம் இருக்குது, அதனால் லைட் அவாய்ட் பண்ணிக்கங்க. மற்றபடி ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டான படம். காமெடிலாம் செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக எல்லா காமெடியுமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அது இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அது வந்து பெரிய விஷயம் இல்லையா? ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் சின்ன காமெடி எதுவுமே மக்கள் வந்து நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க சொல்லிடுறாங்க, அப்படி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சந்தானம் சொல்கிற எல்லா காமெடியுமே புதுசாக இருக்குது. எல்லா கவுண்டரும் சரி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கலாம், என்ஜாய்ஃபுல்லாக இருக்கும். எல்லோரும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக என்ன ப்ரோ, கண்டிப்பாக பார்க்கலாம், ஃபேமிலியோட பாருங்கள். ஒரு பார்ட்டி வைப்பில் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த படம் வந்து ஒரு செம்ம ஒரு பாப்கார்ன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக படம்.